கஷ்டம் தான் ப்ரோ. என்னோட சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு சில டைமில் 2 வேளை தான் சாப்பிட்டு 1 வருஷம் கிட்ட இருந்தோம் அந்த மாதிரினா நம்மலாம். சரிங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா ஒரு சின்ன இது நடந்தது என்னோட இன்சிடென்ட்டில். அது என்னென்னா, எனக்கு நான் 10th 12th ஸ்கூலில் டாப். சரிங்களா, 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட். சரிங்களா, அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது என்னென்னா 12th படிச்சுட்டு இருக்கேன். சரி, அப்போயே நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். நான் மார்னிங் போயிடுவேன், ஜிம் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஈவினிங்கும் ஜிம் நான் தான் இருந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் ஸ்கூலுக்கு நடுவில். ஏன்னா எனக்கு அங்கே ஃப்ரீ சீட் தாங்க ஸ்கூலில். பட் இருந்தாலும் வந்து என்ன, ஏன்னா என்னோட மார்க்கை போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்களா அவங்க மார்க்கெட்டிங்க்கு. அதனால வந்து ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் இது அந்த மாதிரின்னு எனக்கு ஹால் டிக்கெட் தரல. சரிங்களா, ஏன்னா செகண்ட் எக்ஸாம், ஐ மீன் தமிழ் 1 ஃபர்ஸ்ட், தமிழ் 2 செகண்ட் எக்ஸாம் எழுத போகும்போது உள்ளே போகிறேன், ஹால் டிக்கெட் தரல. இல்லை, நீங்கள் ஹால் டிக்கெட் ஃபீஸ் பே பண்ணணும், எக்ஸாம் ஃபீஸ்க்கு. அது பிஃபோராக எல்லாருக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லையே, எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, எல்லாமே ஓசிலே கொடுப்பாங்களா அப்படின்னாங்க. ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்போ எங்கள் அம்மா கிட்டே போனேன், வீட்டுக்கு போய் டக்குன்னு எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு கரெக்டாக 1/2 hourல ஸ்டார்ட் ஆக போகுது. சரி போனால் அப்போது என்கிட்ட இல்லைன்றது எனக்கு தெரியும் ப்ரோ. ஏன்னா நான் தானே அதை ஏர்னே பண்ணுறேன், எதனா இருந்தால் என்னன்றது கொடுக்கணும்னு தெரியும்ல. சரி, அம்மா என்ன பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை கொடுக்குறதுக்கு. அந்த இடத்துல வந்து என்னென்னா, எங்கள் அம்மா வந்து சரி இங்கே வந்து கெஞ்சி அழுததெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னோட ப்ரோ அது என்ன சொல்கிறதுன்னா, யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ப்ரோ நிலைமையை. சரிங்களா, ஒன்று தான். அன்னைக்கு எங்கள் அம்மாவோட அந்த இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில் நான் எப்படின்னா மாறி தான் ஆகணும். அன்னைக்கு அது ஒரு வெறி ப்ரோ. என்னடா இது, அந்த படிப்பு மேலே இருந்த ஒரு கோவமே திருப்பி அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. போய் சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சிட்டேன் நான். வைப் வெட்டிங் சேர், சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும்.